ஹலோ சகோ. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் லாங் வீக்கெண்டுங்க, அதனால ஒரு 3 days டூர் வந்திருக்கோம். இப்போ நம்ம ஊரில் அந்த பாக்கியலட்சுமி டிராவல்ஸ், அந்த முருகன் டிராவல்ஸ்லாம் இருக்கும். அது அதில் டூர்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்து போவோம்ல. ஸோ அது மாதிரி இங்கே ஏஞ்சல் டூர்ஸ்னு ஒன்று, அந்த டிராவல்ஸில் தான் நாங்கள் வந்து ஒரு 3 days டூர் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டே வந்து பெர்மிங்ஹாம், அப்புறம் லேக் டிஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் போகிறோம். ஸோ 2 days வந்து ஸ்காட்லாண்டு. ஸோ என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன். பாய். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா பெர்மிங்ஹாமில் வந்து பாலாஜி டெம்பிள் இருக்கோம். ஸோ இது நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து கோயில். வெங்கடு தாங்க இங்கே மெயின் சாமி. தாயாரும் இருக்காங்க. விநாயகருக்கு செப்பரேட்டாக சன்னதி இருக்கு, முருகனுக்கு செப்பரேட்டாக சன்னதி இருக்கு, அப்புறம் அன்னதானம் மண்டபம்னு செப்பரேட்டாக இருக்கு. நல்லா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒன் டைம் பார்க்கலாம். பாலாஜி டெம்பிள்லேருந்து நெக்ஸ்ட் நாங்கள் போயிட்டுருக்கிற ஸ்டாப் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஸோ லேக் டிஸ்ட்ரிக்டில் வந்து லேக் வின்மியர் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது. ஸோ போகிற வழி எல்லாமே இப்படி தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக டெய்ரி ஃபார்ம்ஸு, க்ரீன் லேண்ட்ஸ்கேப்பாக தான் இருந்துச்சு. லேக் வின்மியரில் எங்கள் ட்ராவல்ஸ்க்குன்னு ஒரு சின்ன க்ரூஸ் புக் பண்ணியிருந்தாங்கங்க. ஸோ அந்த க்ரூஸில் தான் நாங்கள் போட்டிங் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 45 minutes இந்த ட்ரிப்பு. நேரில் பார்க்க ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்துச்சுங்க, ரொம்ப சீனிக்காக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணோம். வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, கிளைமேட் ரொம்ப மூடியாக இருந்ததுனால டல்லாக தெரியுது. இவங்க எல்லாமே எங்கள் கோ பேசஞ்சர்ஸ் தாங்க. நல்லா எக்ஸைட் ஆனாங்க, என்ஜாய் பண்ணாங்க. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே பாருங்கள். ஸோ இங்கிலாண்டில் வந்து இந்த லேக் தான் லாங்கஸ்ட் லேக், ஐ மீன் நம்பர் 1 லேக்குன்னு சொல்லலாம். ரொம்ப ஸோ சும்மா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே அங்கே கேன்டீன் இருந்துச்சு, கேன்டீன்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ஸோ க்ரூஸில் போய்கிட்டு அப்படியே அந்த ஜன்னல் ஓரமாக லேக்கை ரசிச்சுக்கிட்டு டீ சாப்பிட்டு போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லேக் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்கள் பயணம் வந்து கிளாஸ்கோ தாங்க நெக்ஸ்ட்டு. ஸோ கிளாஸ்கோவில் போய் சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை. கிளாஸ்கோ வந்து சேர்கிறதுக்கு நைட் ஆயிடுச்சுங்க. எல்லாருக்கும் செம்ம பசி. ஸோ இங்கே ஃபிராங்கி அப்படின்னு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே தான் சாப்பாடு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க, அதை விட சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளாஸ்கோவில் இருந்து போன இடம் வந்து ஹைலாண்ட்ஸுங்க. ஹைலாண்ட்ஸ் வந்து ஃபுல் ஆஃப் மவுண்டெயின் ரேஞ்சஸ், லேக்கு, சீனரிஸு. போகிற வழியும் இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு சூப்பராக. நீங்கள் இப்போ பார்க்குறதாங்க லோச் லோமான் லேக்கு. இந்த லேக் வந்து 2 விஷயத்துக்காண்டி ஃபேமஸ்ஸு. ஒன்று வந்து யூகேலேயே இதுதான் லாங்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு. 2வது வந்து லோச்னஸ் மான்ஸ்டர் அப்படின்னு. ஸோ இந்த ஊர் மக்கள் வந்து இன்னும் டைனோசர் மாதிரி ஒரு கிரியேச்சர் இந்த லேக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. இது வெறும் சூப்பர்ஸ்டிஷன் தாங்க. இந்த ஊர்லேயும் வந்து மூட நம்பிக்கைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இந்த லேக் உண்மையிலேயே ரொம்ப பெருசுங்க. பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு 44 miles வந்து இந்த லேக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்க. இது ஒரு லாங்கஸ்ட் ஜேர்னிங்க. போகிற வழியெல்லாம் பாட்டு கேட்டு இயற்கையை ரசிச்சுட்டே இருந்தோம். If you come a month early, then that would be covered the whole of the mountain. So now it's starting melting away.
லக்கிலி இந்த வியூ பாயிண்டில் வந்து எங்களுக்கு பார்க்கிங் கிடைச்சதுனால இங்கே ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ பேங்க் ஹாலிடேங்கிறதுனால எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் கூட்டமாக தாங்க இருந்துச்சு. பார்க்கிங் கிடைக்கிறதே பெரிய ப்ராப்ளம். இந்த மவுண்டைன் ரேஞ்ச் பேர் வந்து கிளென்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ரொம்ப ஃபேமஸ் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்கைஃபால் ஜேம்ஸ் பாண்ட் மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த மூவி லொக்கேஷன் ஷூட்டிங் எல்லாமே மோஸ்ட்லி இங்கே தான் எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வர ஸ்கைஃபால் லாட்ஜ் அது எல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஸ்கைஃபால்ங்கிறது வந்து ஜேம்ஸ் பாண்டோட பெர்த் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்காட்லாண்டில் தான் இருக்குது. அது செம்மையாக இருந்துச்சுங்க. So this area is known as the Three Sisters of. இந்த 3 மலை வந்து ஒரே மாதிரி இருக்குல்ல, இதை வந்து 3 சிஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்கங்க. ஸோ நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் 7 சிஸ்டர்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அது மாதிரி இது வந்து 3 சிஸ்டர்ஸ். On the left hand side you will see a narrow path, like a gravel path going along the road. Can you see? That is one of the routes known as West Highlands Way. So if you எங்கள் கைடு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த கிராவல் ரோடு மாதிரி ஒரு ரோடு வந்து இருக்கும். ஸோ அந்த ரோடு வந்து வெஸ்ட் ஹைலாண்ட் வே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கிளாஸ்கோவில் இருந்து ஃபோர்ட் வில்லியம் வரைக்கும் இந்த பாத்வே இருக்குது. கிட்டத்தட்ட 96 மைல்ஸ். 96 மைல்ஸ்னால் 100 கிலோமீட்டருக்கு மேலே ஆக்சுவலி. ஸோ இது வந்து ரொம்ப பேர் வந்து குரூப்பாக வந்து ஹைக்கிங்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் கூட ரொம்ப ஆளுங்களை பார்த்தோம் போகிற வழியில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து போயிட்டுருப்பார் அந்த பாத்தில். கிளைமேட் தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வெயிலே மழை மாறி மாறி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து மழை தண்ணி இருக்குது, பட் வந்து சன் இஸ் கம்மிங் அவுட். பென் நெவிஸ்னு ஒரு ஏரியாவில் கீழேருந்து மலைக்கு மேலே போகிறதுக்கு ஒரு ரோப் காரில் போனோம். நாங்கள் அங்கே மேலே ஸ்னோ இருக்கிற இடத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணோங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்னோஃபால் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால கிரவுண்டில் இருக்கிற வெட்னஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு, கொஞ்சம் சகதி மாதிரி. ஸோ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இதுக்கு மேலே போக வேணான்னு சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் நாங்களும் போகல. இந்த பென் நெவிஸ் மவுண்டன் ரேஞ்சோட பீக் வந்து கிட்டத்தட்ட 4500 ஃபீட்டுங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்கும்போது நம்ம அபோவ் த ஸ்கை ஆர் அபோவ் த க்ளவுடுங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுங்க. பென் நெவிஸ்க்கு அடுத்து கிளென் வயாடக்னு ஒரு பிளேஸ் போயிருந்தோங்க. அந்த ஹாரி பாட்டர் படத்தில் அந்த ஹாக்வர்ட்ஸ் ட்ரெயின் வந்து ஒரு பெரிய பாலத்துக்கு மேலே போகும். ஸோ அந்த லொக்கேஷன் தான். பட் நாங்கள் அந்த பாலத்தை பார்க்கல. அதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு ஆறு போயிட்டு இருந்துச்சு. ஸோ பசங்கள்லாம் அங்கே ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேர்ட் டே மார்னிங் கிளாஸ்கோலேருந்து கிளம்பியாச்சு. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல். ஹோட்டல் நேம் வந்து பிரிட்டானியா இன். ஸ்டே நல்லா இருந்துச்சுங்க. காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தான், சும்மா சொல்லக்கூடாது. பட் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கூட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் குட். கிளாஸ்கோவில் எதுவுமே பார்க்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல, அதனால் கிளாஸ்கோ சிட்டி சென்டரில் வந்து இறக்கி விட்டாங்க. இது வந்து சிட்டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே சில ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அப்புறம் மானுமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஹலோ அகைன், வெல்கம்ங்க. ஸோ ஃபைனல் டே டூரு. இப்போ நம்ம ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் எடின்பரோவில் தான் இருக்கோம்.
ஸோ இங்கே மியூசியம்ஸ் இருக்குது, அப்புறம் சில மானுமெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் வந்து கால்டன் ஹில்லுங்க. இந்த பிளேஸோட மெயின் அட்ராக்ஷன் வந்து இங்கேருந்து எடின்பர்க் சிட்டி வியூ ஃபுல்லாக பார்க்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே ஃபியூ சென்ச்சுரிஸ் ஓல்டுங்க. பெரிய வாட்ச் டவர் ஒன்று இருக்குது, அப்புறம் ஓப்பன் ஆம்பி தியேட்டர் ஒன்று இருக்குது, அப்புறம் சின்ன கேசில் மாதிரி ஒன்று இருந்துச்சு, பார்க் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம போய் பார்த்தது வந்து எடின்பர்கோட மெயின் கேசல் தாங்க. அது கீழே இருந்து ஒரு வியூ பார்த்தோம், பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஹலோ சகோ, நாங்கள் இங்கே எடின்பர்கோட கேசலில் இருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஃபோனில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பட் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. இதுதாங்க ராயல் மைல் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. எடின்பர்கோட எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் இந்த ரோட்டில் தான் இருக்குது. ராஜாக்கள் பயன்படுத்தின ரோடு. வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் வந்து ஸ்காட்ச் விஸ்கி மியூசியம் தாங்க. அங்கே பார்க்கலாம். அங்கே க்யூ ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டூரே ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. மியூசியம் டூர் ஸ்கிப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ஸ்டோருக்கு வந்தேன். ஸ்டோர்லேயும் எதுவும் வாங்கலை, வீடியோ எடுக்கலாம் தான் வந்தேன் ஆக்சுவலி. ஸ்காட்லாண்ட் மலையும் மலை சார்ந்த இடம்னால இங்கே முன்னாடி மக்கள் எல்லாம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்குன்னு தனி ஸ்டோரி இருக்குங்க. இவங்க பிரிட்டிஷும் கிடையாது, இங்கிலீஷும் கிடையாது. இந்த அவுல் பாங்களேன், பெருசாக இருக்குது. இது வந்து லாங் இயர்ட் அவுல்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ரெட் பில்டிங் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறோம்னா, இந்த பில்டிங் தான் ஹாரி பாட்டரோட பர்த் பிளேஸ்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, இந்த ஸ்டோரி எழுதின ஜேகே ரவுலிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த கேஃபேல இருந்து தான் ஹாரி பாட்டர் கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க, ஸ்டோரியே இங்கேருந்து தான் அவங்க ரைட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டியில் ஒரு நாய்க்கு சிலை வச்சுருக்காங்க, சொன்னால் நம்ப முடியுதா? ஸோ இதான் அந்த நாய். இதோட நேம் வந்து பாபி. நாய் வந்து நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால தான் சிலை வச்சுருக்காங்க. இதோட ஓனர் செத்த பிறகு 14 வருஷம் அவரோட கல்லறையை வந்து பாதுகாத்துருந்துருக்கு. அப்புறம் இதுவும் அங்கேயே செத்து போச்சுங்க, அதனால தான் சிலை வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போனது வந்து எடின்பர்கோட நேஷ்னல் மியூசியம்ங்க. ரொம்ப பெரிய மியூசியமாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு, நிறைய செக்ஷன் இருந்துச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு, புரிகிற மாதிரி இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எயிட்டீன் 90s இருந்து யூஸ் பண்ண கிளைடர்ஸ் அண்ட் ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே வந்து இங்கே காட்சி பண்ணியிருந்தாங்க. ரியல் பிளேன்ஸே வச்சுருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ வேர்ல்டு வார் 1 and 2 அப்போது யூஸ் பண்ண பிளேன்ஸும் இருந்துச்சு. இது பேண்ட்ரி எதுவும் இல்லைங்க, இங்கே பார்க்க வரவங்க கொண்டு வர சாப்பாடை உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஏரியா தான்.
ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர்லாம் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். Do it, rotate. எடின்பர்க்லேருந்து லண்டன் போகிற வழியில் கிரெட்னா க்ரீன்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அங்கே நிப்பாட்டினாங்க. அது ஈவினிங் டீ டைம்னால நிப்பாட்டுறாங்க அப்படின்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த பிளேஸுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி இருக்குங்க. அதை நான் சொல்கிறேன். இங்கிலாண்டில் வந்து 1754 அபவுட் 21 இயர்ஸ் தான் வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் இயற்றிட்டாங்க. அதுவும் பேரண்ட்ஸோட பெர்மிஷனோட தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதனால் காதலர்கள் எல்லாமே வந்து ஸ்காட்லாண்டுக்கு ஓடி வந்து மேரேஜ் செஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஓடி வந்த காதலர்கள் வந்து பார்டரில் ஃபஸ்ட்டு பார்த்த ஷாப் வந்து இந்த பிளாக்ஸ்மித் ஷாப் தான். ஸோ இங்கே இருக்கிற பிளாக் ஸ்மித் வந்து இது நல்ல தொழிலாக இருக்குன்ட்டு அவரோட வேலையை விட்டு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்றைக்கும் அந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணணுன்ட்டு ரொம்ப பேர் இந்த இடத்துல வந்து புக் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹாய் சகோஸ், இதோட நம்ம 3 days ஸ்காட்லாண்ட் ட்ரிப் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பபாய்.